கட்ட தேர்தலில் 3 மணி வாக்குப்பதிவு நிலவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட அந்த 8 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சராசரியாக 49.20% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. பீகார் மற்றும் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணிக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக சராசரி வாக்குப்பதிவு விகிதம் 49.20 அளவுக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. இது தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்குகள் சதவீதமானது எவ்வளவு மாறி இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை வாக்குப்பதிவு சதவிகிதமானது தற்போது 3 மணி வாக்குப்பதிவு சதவீதம் வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவு சதவீதமாக 3 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. 6ஆம் கட்ட தேர்தலில் 3 மணி நிலவர வாக்குப்பதிவு படி உத்தரப்பிரதேசத்தில் 43.95%, ஹரியானா மாநிலத்தில் 46.26%, அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 70.16% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 70.19%, குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 43.95% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. ஹரியானாவில் 46.26% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 42 மக்களவை தொகுதிகளில் 8 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதில் வாக்குப்பதிவு 3 மணிக்கே 70% தாண்டி இருக்கிறது. இன்னும் 3 மணி நேரம் வாக்குப்பதிவு இருக்கிறது. அதனால் 80% தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 7 கட்ட தேர்தலிலேயே மேற்கு வங்க மாநிலத்தில் தான் மிக அதிகபட்சமான வாக்குப்பதிவு, அதுவும் 6ஆம் கட்ட தேர்தலில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இப்போதே 70.19 என்றால் ஒரு 15%, 85% தாண்டி வாக்குகள் 6 மணி நிலவரப்படி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலோடு மக்களவை தேர்தலும் நடைபெறும். ஒடிசா மாநிலத்தில் 6 மக்களவை தொகுதிகளுக்கும் 42 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. அதில் 48.44% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. டெல்லியில் ஒரே கட்டமாக 7 மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு 44.58% வாக்குகள், விறுவிறுப்பான வாக்குப்பதிவு டெல்லியில் பதிவாகி இருக்கிறது. மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு விறுவிறுப்பான பிரச்சாரம் நடைபெற்ற நிலையில் இன்று ஒட்டுமொத்தமாக 7 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 44.58% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ரஜோரி தொகுதியில் 3ஆம் கட்ட தேர்தலின் போது நடைபெற்ற அந்த தேர்தலானது ஒத்திவைக்கப்பட்டதால் இன்று நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் தேர்தலில் ரஜோரியில் 44.41% வாக்குகளும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 54.34% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 43.95%, ஹரியானா மாநிலத்தில் 46.26%, மேற்கு வங்க மாநிலத்தில் அதிகபட்சமாக 70.19%, பீகார் மாநிலத்தில் 45.21%, டெல்லியில் 44.58%, ஒடிசாவில் 48.44%, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 54.34%, ஜம்மு காஷ்மீரில் 44.41% என ஒட்டுமொத்தமாக 49.20 என 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் 3 மணி நிலவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. ராஜேஸ்வரி.